As the court says, we are privileged to have distinguished chief guest Mr. B. Rajendran sir, Kalvi Udavi Thogai Aivalar Collectorate, Nagarkoil is with us today. Now I kindly welcome our chief guest to deliver the speech. Please, sir. So, good morning to everyone. I am B. Rajendran, Collectorate, distributing your scholarships. So, first of all, I welcome all of you, and I am very happy to stand before you. A very warm welcome, and I am very happy about the students who were giving the attendance before your chairman. I am very happy against this. First of all, I am thankful to your chairman, Chairman Arulaj sir, a very deep friend as well as my well-wisher, against my family also, everything. So I am very happy to stand here before Mr. Chairman sir. As well as at the same time, I am happy to say happy before your principal, who welcomed me to stand before you. I am happy here also. And once again, I am very happy to say, thanks to the professors, assistant professors, as well as the non-teaching staffs who are doing very well against this institution, and they are worked sincerely about the scholarship sections and everything. So I am very happy against this also, to say thanks to your non-teaching staffs and the organized students and your family, everything. I am very happy. இவ்வளவு நான் ஆங்கிலத்தில் பேசிவிட்டேன். ஏன்னா உங்கள் இன்ஸ்டியூஷன் வந்து ஆங்கிலத்திலேயே தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். பட் ஐ எம் வெரி நான் வந்து தமிழ் மீது பற்றுள்ளவன் தான். தமிழ் பேசவா இங்கிலீஷில் பேசவா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். தமிழ் பேசலாமா இங்கிலீஷில் பேசலாமா? தமிழ். வெரி குட். ஏனென்றால் இங்கே இப்போ நம்ம முன் இருக்கிறது வந்து மாணவர் செல்வங்களாகிய நீங்களும் இருக்கிறீங்க, பெற்றோரும் இருக்கிறாங்க. உங்களை கொண்டு அவங்க இந்த இன்ஸ்டியூஷனில் கொண்டு சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து உங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் பிஎஸ்சி நர்சிங்கை மட்டும் படிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கிராஸ் பண்ணிடலான்னு நினச்சிட்ருக்கிறீங்க? சொல்ல முடியுமா? கை தூக்க முடியுமா? எத்தனை பேர் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்கை மட்டும் தெரியும்? நர்சிங்கை தாண்டி இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நர்சிங்கை தாண்டி அடுத்த கட்ட நம்முடைய நகர்வு எப்படி இருக்கணும்? ஒரு பிஎஸ்சி நர்சிங் மட்டும் படித்து முடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கோர்ஸை முடிச்சுக்கலாமா? அல்லது அதை தாண்டி இன்னும் என்னெல்லாம் படிக்கலாம்? அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். பிஎஸ்சி நர்சிங்க்கு அப்புறம் எம்எஸ்சி நர்சிங் இருக்கலாம், அல்லது அது சம்மந்தமான படிப்புகள் இருக்கலாம், அல்லது நீங்கள் படித்த படிப்பை கூட தொடர்பு உடைய நிறைய கோர்சஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நர்சிங் படிச்சுட்டீங்க, நர்சிங்கை தாண்டி சில தொடர்புடைய கோர்ஸுகள் நிறைய இப்போ ஆன்லைன்லலாம் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம வெறும் பிஎஸ்சி நர்சிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அது கூட அடிஷ்னல் கோர்சஸை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் 4th இயர் பாய்ஸ் ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். 4th இயர்ஸ் இருக்கிறீங்களா? சரி, 4th இயர் இருக்கிற பசங்க அல்லது நர்சஸ் இப்போமே உடனடியாகட்டே நீங்கள் உங்களுடைய பயோடேட்டாஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த தேடலில் இறங்கிடணும். உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் கொடுத்துருப்பாங்க, இன்டர்ன்ஷிப் போயிருப்பீங்க. இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு விதமான ஐடியாஸ் கிடச்சிருக்கும். என்னென்னலாம் நம்ம இன்டர்ன்ஷிப்பில் படிச்சுக்கிட்டோம். இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் வெறும் இன்டர்ன்ஷிப்பாக எடுக்கக்கூடாது. இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் நிறைய கற்றுக்கிடணும். அதுதான் உங்கள் வாழ்க்கையை நாளைக்கு ஒரு இன்டர்வியூக்கு எங்கேயா போனீங்கன்னா அது உங்களை கொஞ்சம் இன்னும் மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டிடியூஷனில் உங்கள் சேர்மனுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்த ஒரு வார்ம் வெல்கமோ அல்லது என்னன்னு அது ஒரு விதமான இதாக இருந்தது. அது என்னை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. வெரி குட். அப்படி ஒரு கல்வி இன்றைய சமுதாயத்துக்கு கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பர்சனல் லைஃப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து 2000க்கு முன்னாடியே நான் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துட்டேன்.
பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எஜுகேஷனில் வந்து நான் நேரத்தை நிறைய எடுக்க விரும்பலை, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். எஜுகேஷன் லைனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. என்னுடைய கோர்ஸ் வந்து எம்காம், பிஎட், பிஜிடிசிஏ, எம்ஏ பண்ணியிருக்கேன். பட் எனக்கு எண்ணம் ஃபுல்லாக எப்படின்னா ஒரு மாணவர்களை நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஆகவே நான் என்னுடைய கோர்ஸை முடித்த உடனே ப்ரைவேட் டியூஷன் ஆரம்பிச்சிருந்தேன். என்னுடைய டியூஷன் வகுப்பில் வந்து குறைஞ்சது 200 ஸ்டூடெண்ட்டு டு 300 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க டெய்லி. அந்த ஸ்டூடெண்ட்ஸை என்னுடைய பகுதியில் கேட்டால் தெரியும். நிறைய மாணவர்கள் என்னுடைய மாணவ வந்திருக்கிறாங்க. ஏன்ட்ட படித்த மாணவர்களுக்கும் உங்கள் சேர்மன் என்னத்தை சொல்லிக் கொடுக்க, அல்லது உங்கள் பிரின்சிபல், உங்களுடைய இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குதோ அதையே தான் நானும் சொல்லிக் கொடுத்துருக்குறேன். ஒழுக்கம் அதை வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. தற்போது அது கசக்கும், ஆனால் பின்னர் இனிக்கும். கண்டிப்பாக ஒரு நெல்லிக்கனி என்பது கடிக்கும்போது கசக்கும், பின்னர் தண்ணி குடித்தா இனிக்கிற மாதிரி வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது கொஞ்சம் கசப்பாட்டிருக்கும், அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கசப்பாட்டிருக்கும், ஆனால் அதை பயன்படுத்தின பிறகு ரொம்ப இனிப்பாட்டிருக்கும். அந்த மாதிரி என்கிட்ட நான் 20 வருஷமாட்டு அந்த மாதிரி கல்வி சேவை பண்ணிகிட்டு இருந்தேன். தற்போதும் பண்ணி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மகள் இப்போ எம்ஏ பிஎட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போவும் என்னுடைய மாணவர்களுக்கு நான் அதான் சொல்லிவிட்ருக்கேன், டிசிப்ளின் படிச்சுக்கோ, அப்புறம் நீ அந்த டிசிப்ளினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது உனக்கு உதவும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்ட்ட படித்த மாணவன் ஒருவன் வந்து இப்போ வந்து நம்முடைய போர் கப்பல், அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸுக்குள்ள அந்த எக்யூப்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியரிங்கில் படிக்கிறான். அந்த பையன் சொன்ன ஒரே விஷயம், அண்ணா சார் நீங்கள் இளமையில் எனக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் தான் நான் இன்டர்வியூ போகும்போது ஃபேஸ் பண்ணிச்சு. ஆனால் அப்படி உனக்கு என்னடா சொல்லிக் கொடுத்தேன்னா, என்றைக்கு நீங்கள் எனக்கு நோட்ஸ் எழுக்க சொல்லிக் கொடுத்தீங்க. நான் ஒரு தேரூருங்கிற ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறேன். அந்த குக்கிராமத்தில் ஒரு சின்ன வகுப்பில் தான் படிச்சுட்டு இருந்தேன். பள்ளிக்கூடத்தில் கூட எனக்கு சொல்லித்தரல. பட் நீங்கள் எனக்கு என்ன சொன்னீங்கன்னா, நோட்ஸுனால் என்னடா, நோட்ஸ் எடுக்கக்கூடிய என்னென்னு சொல்லி கொடுத்தீங்க. நான் ஒவ்வொரு செஷன்லேயும் நோட்ஸ் எடுத்தேன். அந்த நோட்ஸ் இப்போது என்னை வந்து அந்த டிஃபென்ஸ் அகாடமிக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. டக்கின்னு சொல்லுவாங்க. நான் என்ன டியூஷன் பசங்களுக்கெல்லாம் டக்கின் பண்ணிட்டு தான் உள்ள வரும்னு சொல்லுவேன், எல்லாம் வெளியே படான்னு வேணாம், டக்கின் பண்ணிட்டு தான் உள்ளே வருவாங்க. அப்போ தான் சொன்னான், இன்டர்வியூக்கு ஃபேஸ் பண்ண போகும்போது மற்ற பசங்களாம் அவுட் சோர்ஸ் போட்டு வந்தாங்க, நான் டக்கின் பண்ணிட்டு உள்ளே போயிருந்தேன். என்னுடைய அந்த பர்சனாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்தது, என்னை செலக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பது வந்து நமக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தோணும். பட் அவங்களுடைய அனுபவபூர்வமாகத்தான் அவங்க சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்களே தவிர அவங்க வேறு எதையும் சொல்லித்தரல. அதனால் அதை சொல்லும்போது நமக்கு ஏதோ என்ன சொல்கிறாங்க, இவங்க டக்கின் பண்ண சொல்கிறாங்க, அது பண்ண சொல்கிறாங்க, நீட்டாக இருக்க சொல்கிறாங்க, இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் நமக்கு முன்னாடி ஒரு பெரியவங்களுக்கு முன்னாடி மதிப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லும்போது இப்போது உள்ள சமுதாயம் 2020க்கு மேல் நம்ம ஓடிட்டு கொண்டு இந்த 2K கிட்ஸுக்கு அது வந்து ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமாக தோணும். பட் நாங்கள் எல்லாருமே அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அதனால தான் சொல்லுகின்றேன், உங்களுக்கு ஒரு என்னுடைய வேண்டுகோளாக சொல்லுகின்றேன், இந்த விதமான ஒரு படிப்பு கண்டிப்பாக உங்களை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போகும். அண்டு நீங்கள் எடுத்துருக்கிற ஒரு ப்ரொஃபஷன், நர்சிங் அப்படிங்கிற ப்ரொஃபஷன் வந்து மிக மிக முக்கியமான ப்ரொஃபஷன். நீங்கள்லாம் தேவதைகளுக்கு சமம்னு சொல்லுவேன். என்னுடைய சகோதரி ஒருத்தி சேர்மாதேவி ஹாஸ்பிட்டலில் அவங்க நர்சிங் இருக்கிறாங்க. சிஇசியின் டெலிவரி செக்ஷன். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 குழந்தைகளை டெலிவரி பார்த்துட்ருக்குறாங்க. டெலிவரி முடிச்சுட்டு போகும்போது அந்த பெற்ற தாய்மார்கள் அந்த 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 என் தங்கச்சியினுடைய கைகளை கோர்த்து கொண்டு அவ்வளவு அவங்க மேலே பாசமாக இருப்பாங்க. அந்த பிள்ளைய ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பெற்ற குழந்தையை கொண்டு கொடுக்கும்போது ஒரு நம்ம M10 சொல்வீங்கள்ல, அந்த மாதிரி உள்ள தகப்பம் கூட அந்த குழந்தைய கையில் வாங்கிக்கிட்டு அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் தான் வரும். அவ்வளவு ஒரு தருணங்கள். அந்த தருணங்களை எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. நீங்கள் நர்சிங் தொழிலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இதெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம போராடவும் வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள்லாம் ஒரு தேவதைக்கு சமம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கங்க. அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ தொழுநோயாளிகளெல்லாம் நிமிர்த்தி கொண்டு வந்தவங்க. அவங்கள ஃபோட்டோவை உங்கள் முன்னாடி வச்சிருக்கக்கூடிய காரணமே அதனால தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்து ஒரு நல்ல நர்சிங் மாணவிகளாக வர வேண்டும். உங்கள் கல்லூரிக்கு எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடிய நல அலுவலகம் மற்றும் கல்வி உதவித்தொகை பிரிவு சார்பாகவும் மற்றும் மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலகம் சார்பாகவும் உங்களுக்கு என்ன படிப்புக்கு என்ன உதவி வேணுமோ அதை எங்களால் 200% எஃபர்ட் போட்டு உங்கள் படிப்புக்கு உதவுவோம். உங்கள் சேர்மன் சாரோட எனக்கு ரொம்ப அஃபெக்ஷன் உண்டு.
சாருடைய வாய்ஸ் சாங் படிப்பாங்க, அந்த ஒரு பாடு படிப்பாங்க, எங்கே தேடுவேன் நான் எங்கே தேடுவேன். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? சாருடைய வாய்ஸு, அந்த அந்த பாட்டு படித்தோடனே எனக்கு பழைய ஞாபகங்கள் என்னுடைய மனதில் தொட்டது. அது போக அந்த சாங்ஸ் அவங்க வெள்ளூர் செஷனில் தான் படித்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளூர் செஷனில் படித்த அந்த சாங்ஸை பார்த்துட்டு எனக்கு சாருக்கு ஓரளவு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மன இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு செஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். 4th இயர் படிக்கிற பசங்க, நீங்கள் நல்ல உங்கள் இன்டர்ன்ஷிப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு அடுத்த ட்ரிப் ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல எஸ்டீம்டு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஒரு பெரிய பணியில் வரணுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். படித்து கொண்டிருக்கின்ற 2nd இயர் 3rd இயர் 1st இயர் படித்து கொண்டு இனாகுரலில் வந்திருக்கிற புது பிள்ளைங்க, உங்களுக்கு நீங்கள் நல்ல இன்ஸ்டியூட்டில் வந்திருக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க்ஸ் வெரி மச் ஃபார் ஆல் த principal session, my dear colleagues, everything. I am happy very much. Thanks.